இன்றைக்கி ரேணுகா பரமேஸ்வரி வரலாறை நம்ம கதையை தெரிஞ்சுப்போம். புராண கதை. ஜமதக்னி முனிவர், அவர் மனைவி ரேணுகா, அவங்களுக்கு பரசுராமர்னு மகாவிஷ்ணுனுடைய ஒரு அவதாரம் மகனாக பிறக்கிறார். ரேணுகா தேவி ஒரு தடவை ஒரு தவறு பண்ணிடுறாங்க. அதனால் கோபமுற்ற ஜமதக்னி முனிவர், நீ உங்கள் அம்மா தலையை வெட்டுன்னு பிள்ளைகளுக்கு சொல்கிறார். எந்த பிள்ளையும் செய்யாமல் பரசுராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அவர் போய் தலையை வெட்ட போகிறார். இந்த அம்மா பயந்து போய் துணி துவைக்கும் தொழிலாளி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவர் கையில் பரசோடு வெட்ட வரும்போது அந்த துணி துவைக்கும் தொழிலாளி அந்த பெண் ரேணுகா தேவியை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வர்றா. அவள் தலையும் வெட்டிடுறார், அம்மாவோட தலையும் வெட்டிடுறார். அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமுற்ற அப்பாட்ட போய் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னோடனே, அப்பா உனக்கு என்ன வர வேண்டும்னோடனே அம்மாவை திரும்ப உயிர்ப்பிக்கணும்னு சொல்கிறார். உடனே கமண்டல நீர் கொடுக்குறார். இவர் எடுத்துகிட்டு ஓடி வர்றார். ஓடி உணர்ச்சி பெருக்கில் தாயினுடைய உடல் எதுன்னு தெரியல. அதனால் தலை மாற்றி ஒட்டிடுறார். தாயினுடைய உடல் அந்த துணி துவைக்கும் பெண்ணினுடைய உடலோட தலையோட ஒட்டிக்கிறது. இது மாதிரி மாறிடுது. அதனால் ரொம்ப வருத்தமுற்று இவரும் வருத்தப்படுறார், அம்மாவும் ரொம்ப வருத்தமுற்று சிவபெருமானை போய் பார்க்குறாங்க. சிவன் சொல்கிறார், இனிமேல் நீ ரேணுகா பரமேஸ்வரின்னு வழங்கப்படுவாய். உனக்கு இனிமேல் நீ தான் மழைக்குரிய கடவுள் அப்படின்னதுனால அவர் தன்னுடைய தலையை மட்டும் காட்டிக்கொண்டு உடலை அப்படியே பூமிக்கு கீழே மறைத்து இருப்பது தான் அந்த ரேணுகா பரமேஸ்வரி. ரேணுகா பரமேஸ்வரிக்கு சிரசு எடுக்கும் விழான்னு ஒன்று குடியாத்தத்தில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அது குடியாத்தம் கங்கையம்மன் கோவிலில் மிகப்பெரிய அம்மனுடைய சிரசு சுதையால் செய்து மிக பிரம்மாண்டமாக அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு வழியெல்லாம் பக்தர்கள் பூ தூவி பெரிய விழாவாக இது நடக்கும். இது முந்தா நாள் சித்திர திருவிழா ஒரு அங்கமாக குடியாத்தம்ங்கிற ஊரில் கங்கையம்மன் கோவிலில் சிரசு எடுக்கும் விழா நடந்தது. இந்த ரேணுகா பரமேஸ்வரி வழிபாடு வட தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கும். விழுப்புரம், கடலூர், ஆற்காடு, சென்னை, தென் தமிழகத்தில் அவ்வளவா இருக்காது. அது ஏன்னு தெரியல. இன்றைக்கி ரேணுகா பரமேஸ்வரி ஏன் தலை மட்டும் நம்ம கும்பிடுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.